ஐ எம் பிரியதர்ஷினி, டயட்டிஷியன் அண்ட் யோகா தெரபிஸ்ட். இப்போ நம்ம முத்திரை மூலியமாக ஃபிட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம், நம்ம உலகமே நம்ம விரல் நுனியில் தான் இருக்குன்னு. அதுக்கு அர்த்தம் இப்போ ஃபோனுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பட் நம்ம ஒவ்வொரு விரல் நுனிலையும் ஒவ்வொரு பஞ்சபூத சக்தி இருக்குது. கட்டை விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் ஆகாயம், மோதிர விரல் நிலம், சுண்டு விரல் நீர். இந்த ஒவ்வொரு பஞ்சபூத சக்தியில் தான் இந்த முத்திரை செயல்படுது. பொதுவாக அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்துலையும் இருக்கும். நம்ம யூனிவர்ஸ் இந்த பஞ்சபூத சக்தியால் ஆனது. அது எல்லாமே நமக்குள்ளேயும் இருக்கும். இதை நம்ம சமன்படுத்துகிற மூலியமாக தான் முத்திரைகள் ஒர்க் ஆகுது. இது ரொம்ப வருஷமாக நம்ம முத்திரைகள்லாம் ப்ராக்டிஸிங் நிறையா கொடுத்துட்ருக்கவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இதை தாண்டி வேறு என்ன விஷயம் இன்னொன்றுனா, முத்திரை பண்ணுறப்ப மூச்சோட ஓட்டம் மாறுபடும். எப்போவுமே இருக்கிறத விட கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். சில முத்திரைகள் பண்ணுறப்ப நம்மளால் அதை விசிபிளாக உணர்கிற அளவுக்கு முடியும். சில முத்திரைகள் பண்ணுறப்ப நார்மலாக தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் உள்ள இன்டர்னலாக அது நடந்துகிட்ருக்கும். இப்போ மூச்சு ஓட்டம் ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, மூச்சு ஓட்டம் ஈக்குவல் டு மன ஓட்டம். நம்ம மூச்சு கண்ட்ரோலாக காமாக இருந்துச்சுன்னா நம்ம மைண்டும் காமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கோபமாகிறப்ப இல்லை சோகமாக இருக்கப்ப மூச்சு நார்மலாக இருக்குமா, வேகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கனெக்டட் தான். நம்ம பாடியே மைண்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன், நம்ம மூளையால் கவர்ன் பண்ணப்படுறது தான். அப்போ நம்ம மைண்டு பிரெயின் இதெல்லாம் ஹெல்த்தியாக நல்லா ஹீலிங்காக வச்சுக்கிட்டோம்னா பாடியில் நடக்கிற இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே தேவையில்லாதது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ இப்போ அதை முத்திரைகள் என்னென்ன மூலியமானு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முத்திரையெல்லாம் சேர்ந்து செய்யலாமா? இப்போ கைகளை நம்ம நடு 2 விரல் இருக்குல்ல, நடுவிரல் மோதிர விரல், இதோட இந்த முதல் ரேகையில் கட்டை விரல் நுனியை வச்சுக்கோங்க. நடு 2 விரலோட முதல் ரேகை நுனியிலிருந்து வர முதல் ரேகையில் கட்டை விரல் நுனி வச்சுக்கோங்க. மற்ற 2 விரல் இப்படி இருக்கட்டும். இது என்ன ஷேப் மாதிரி இருக்கு? யாருக்கா ஏதாவது தெரியுதா? மான். ஸோ இது மான் முத்திரைன்னு சொல்லுவாங்க, மிருகி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களுக்குலாம் இருக்கிறப்ப ஈஸியாக சொல்லித்தரலாம், மற்ற முத்திரை மாதிரி இல்லாமல். இதை நம்ம இப்போ சொல்லித்தரதுக்காக இப்படி காட்டுறோம். பட் நம்ம எல்லா முத்திரையும் இப்படி தான் மடியில் உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கணும். இதை ஒரு 15 நிமிஷம் செய்யலாம். இது செய்கிறப்ப எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் அந்த நரம்போட இம்பல்ஸ், அந்த படபடப்பாக இருக்கிறது, அந்த நரம்போட வேகம் குறைஞ்சி காமாக ஆகிறனால மைண்ட் கண்ட்ரோலில் இருக்கனால பாடி ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ்ட் ஆகிடும். ஸோ செகண்ட் முத்திரை கணேச முத்திரை. இடது கை நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். வலது கை இடது கையை பார்த்த மாதிரி வச்சுட்டு ரெண்டும் ஒரு கொக்கி போல இப்படி வச்சுட்டு நல்லா டைட்டா புல் பண்ணணும். வலது கையும் இழுக்கணும், இடது கையும் இழுக்கணும். இப்படி ஒரு 10 கவுண்ட் பண்ணிட்டு அடுத்த 10 கவுண்ட் அப்படியே கைகளை மாற்றி வைக்கணும். இப்படி ஒரு 10 கவுண்ட். இந்த மாதிரி ஒரு 3 ரவுண்ட் செய்யலாம். இது பேர் கணேச முத்திரை. ஸோ கணேச முத்திரை நம்ம மைண்டில் இம்பல்சிவ் பிஹேவியரை குறைச்சி நியூட்ரலாக நம்மளை வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். இப்போ லாஸ்ட்டு ஆதி முத்திரை. நம்ம கட்டை விரல் நுனி சுண்டு விரலோட அடி பாகத்தில் வச்சுக்கணும். சுண்டு விரல் ரேகை அடி ரேகையில் வச்சு மற்ற விரல்லாம் அது மேலே மூடிக்கணும். கையை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பழகிறப்ப இப்படி பழகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இப்படி மாற்றணும். இந்த ஆதி முத்திரை பண்ணுறப்ப என்ன ஆகும்? இப்போ எல்லாம் ஆதி முத்திரையிலே இருக்கலாம். இந்த ஆதி முத்திரை பண்ணுறப்ப இந்த ஃபிட்ஸுக்கு முன்னாடி ஸ்டேஜ், அந்த ஒரு 6ஆவது ஸ்டேஜ் சொல்லுவாங்க. மேம் சொன்ன மாதிரி சில பேருக்கு சில பிளாக் மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஏதாவது கிளாஸ் உடையிற சவுண்டு, தண்ணி கொட்டுற சவுண்ட் கேட்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிம்டம் இருக்கும். அது எல்லாமே இருக்கிறப்பயே அந்த மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துருக்கப்ப பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கையில் இப்படி பிடிச்சி பண்ண வைக்கலாம். அவங்க கட்டை விரலை நுனியை சுண்டு விரல் அடிக்க கொண்டு போய் கையை மடக்கி நம்ம பிடிச்சிக்கலாம். ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கு அது பண்ணுறதுக்கான ஒரு கான்ஷியஸ் இருக்காது. நம்ம பிடிச்சிக்கலாம். இல்லை அவங்க அந்த டைமில் மீண்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் நார்மலாக இருக்கிறப்பையும் தொடர்ந்து இதை பண்ணலாம். இது பண்ணுறது மூலமா அடுத்தடுத்து ரெக்கரண்ட்டாக ஃபிட்ஸ் அடிக்கடி வரது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் முத்திரைகள் எல்லாம் செயல்படுது. அது தொடர்ந்து செய்ய தான் அது ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ இப்போ முத்திரைகள் தாண்டி உடம்புக்கும் சில பயிற்சிகள் தேவையில்லை. அது என்னென்ன எக்ஸசைஸ்னு படுத்து பார்க்கலாம்.